ஜனக்கூட்டம் இல்லையா? ஆமா. மந்தகரன்னாலும் ஊர் ஒரு பக்கம் இருக்கு. ஆமா. ஆனா இந்த மாதிரி ஒரு இடத்துல இவ்வளவு கூட்டம் இருப்பது ரொம்ப பெருமையா பேசிக்கொள்ள வேண்டும் இல்லையா? ஆமா. இது எப்பேற்பட்ட சபை? தேவராட்சியம் வந்து சபை. ஒரே ஒண்ணு சின்னதா சொல்றேன், கேட்டுக்கிறியா? சொல்ல பெருசாவே சொல்லு. ஐவருக்கு முன்பிருந்தால் தருமன் இல்லை, தருமன் இல்லை. அழகாக தலையசத்தால் ஈஸ்வர் இல்லை, ஈஸ்வர் இல்லை. நால்வருக்கும் உயர்ந்திருந்தால் கர்ணன் இல்லை, கர்ணன் இல்லை. நல்லதொரு தனம் படைத்தால் குபேரன் இல்லை, குபேரன் இல்லை. நலமுடனே மங்கையரை மாலை சூடி, மாலை சூடி நல்வாழ்க்கைக்கு அழைத்து செல்பவள் நானே. ஹரிராமா. என்ன மாரியாய் பாடுறேன் சொன்னீங்களா அந்த மெட்டில? அந்த மெட்டிலே நான் ஓடிட்டேன். சொல்றது மாரியாய் கதை. கடைசியில கொண்டாந்து ராமனை கூப்பிடுற மாதிரி இருக்குது. நாளை இவனையும் பாடுறீ. தாலி எடுத்து உள்ள போடுமா? ஏன் தாலியாத்த பையா? என் கண்ணுல தாலி அப்படியே படுக்குன்னு இருக்கும். நீ தாலியாத்த பையனா? பின்ன 5 மணி ஆனா கிளம்பிடுவோம். ஒரு வருஷத்துல எத்தனை தாலி இருக்குன்னு எனக்கு தெரியாது. நீ மட்டும் இல்லடா, அதாவது அந்த பகவானுடைய பெயரை எவன் வச்சுக்கிறானோ அந்த மாதிரி உள்ள ஊரை அவனே தாலியா இருக்காங்க. நீ தாலியா இருக்காது என்ன பண்ணு? அதானே திருட்டு பையனாச்சு. சரி பகட்டும். இப்ப சொன்னே இதனுடைய பொருள் என்னன்னு உனக்கு தெரியுமா? தெரியாதுமா. ஒரு மனிதனா பிறந்தா ஒரு மனிதனுக்கு எத்தனை கை? 2 கை தான். 2 கையில எத்தனை விரல் இருக்கு? ஒரு விரல்ல, ஒரு கருத்துல 1 2 3 4 5. அம்மா வந்து பள்ளிக்கூடத்தை பார்க்க கூட ஒதுக்கி இருக்க மாட்டா. நீ 1 2 3 4 5 பள்ளிக்கூடம் போனேன். 10 வருஷம் ஒன்னாவதுல இருந்தேன். ஆனா அதெல்லாம் இல்ல. பள்ளிக்கூடம் போவோம், நான் பாத்துருக்கேன். ஆமா. சனிக்கிழமை நாத்திகம் மட்டும்தான் போவோம். ஏன்? சனிக்கிழமை நாத்திகம் போனாலும் இவன் தான் பாஸ். வாத்தியார் இவனை பாசுன்னே போட்டிருக்காங்க. காரணம் என்னன்னு கேளு. நீ என்ன கேட்கணும்? அதுக்கு இவங்க அம்மா என்ன வச்சிருந்தா? இந்த அம்மா வச்சிருக்கல. இவங்க அம்மாக்கு அந்த ஸ்கூல்ல ஆயாமா வேலை. வாத்தியார் அவங்க அம்மாவை வச்சிருந்தாரு. அதாம்மா ஆயாமா வேலைமா. வாத்தியார் இவங்க அம்மாவை வச்சிருந்தாரு. ஆமா. எங்க அம்மாவுக்கு பள்ளிக்கூடத்துல முட்டை போடுறாங்க. இவங்க 1வது ரூம் உள்ளார இவங்க அம்மா சிலேட் எடுத்துக்கிட்டே போவாங்க. பின்னாடி அந்த எக்ஸ்பிரஸ் வந்து டாப் எடுத்துக்கிட்டே போவாரு. பல்பம். அங்க போனோடனே அப்படியே எழுதுவாங்க. ஆமா. அப்படி எழுதுவாங்கன்னு வச்சுக்க இவங்க 1வது பாஸ். 1வது அப்படியே 5வது 10வது. அதே போல அதான் இப்ப அதே போல எங்க அம்மா வாத்தியார் வச்சிருந்தாங்களா, அதனால நான் பாஸ் ஆயிட்டேன். உங்க அம்மால வாத்தியார் கூட நீ பாஸ் ஆயிட்ட. நான் ஊத்திக்க மாட்டேன். எங்க அம்மா வயசாகி போச்சு. ஆனா பரவாயில்ல. அது போகட்டும். அதாவது ஒரு மனிதனாக பிறந்தால் ஒரு மனிதனுக்கு 2 கரம். 2 கரத்திலே ஒரு விரலுக்கு, ஒரு கரத்துக்கு 5 விரல். 5 விரல். இந்த 5 விரலுக்குள்ளே ஒரு நாள் சண்டை வந்துதான் போட்டி. எப்படி போட்டி? எப்படி? இந்த பெரியவர்கள் என்ன சொன்னதா? ஆமா. உடன் பிறந்த சகோதரர்களே, உங்களை விட நான் தான் பெரியாள். என்னடா பெரியாள் நீ அப்படின்னு இவர் கேக்குறாரு. யாரு? சுண்டிவேல் கேக்குது. நீ எப்படிடா பெரியாள்? தம்பி, நான் பொறுமையிலும் பெருமை வாய்ந்தவன். எது? பெருமையிலும் பொறுமையிலும் பெருமை வாய்ந்தவன். ஆமா. இப்ப அங்க யாராவது பேசுவாங்க, ஐயா பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவான். ஆனா நீங்க தான் முந்தி ஓட்ட மாதிரி முன்ன போவீங்க. நான் எந்த ஒரு வேலையை செய்தாலும் நீங்க போறதுக்கு முன்னாடி பின்னாடி இருந்து அதை சாதிக்க கூடிய ஆளு, பொறுமையா இருந்து சாதிக்கக்கூடிய ஆள் நான் தான். அப்ப நான் தான் பொறுமை வாய்ந்தவன். 10 ஏக்கர் விற்கணும்னாலும் நான் தான் போய் இப்படி விரல் வச்சு. அதாவது நீங்க முன்னாடி போய் கையெழுத்து போடுவேன், ஆனா நான் பின்னாடிதான் வந்து குடிப்பேன் அப்படின்னாராம். அதுக்கு இந்த சின்னவர்ல என்ன சொல்லுதான்? அடே உடன் பிறந்த அண்ணா, நீ 5 முன்பிருந்தால் தருமன் இல்லை. மகாபாரத செய்யுள்ளே இது அடக்கியிருக்காங்க. ஏன்னு கேட்டா இது ஒரு கருத்தானது. ஆமா. சிந்திக்கணும், சிரிக்கணும் அப்படின்னும் போது 5 முன்பிருந்தால் தருமன் இல்லை. மகாபாரத காவியத்திலே கௌரவர்கள் 100 பேர்கள், பாண்டவர்கள் 5 பேர்கள். பாண்டவர்கள் 5 பேர்களே மூத்தவராகக்கூடிய தர்மராஜாகப்பட்டவர் தன் மனைவியை மாற்றான் ஒருவன் சேலையை பிடிச்சு இருக்கிறான். அப்ப கூட ஏன்டா என் பொண்டாட்டி பிடிச்சி இழுத்து போடுற அப்படின்னு கேட்ட. என் பொண்டாட்டி சேலை ஏன்டா இழுக்கிறேன் அப்படின்னு கேட்கல. அப்பேற்பட்ட பொறுமை வாய்ந்த தருமர்னு உனக்கு நினைப்பா? ஓடி போ.
கேட்டு இவன் கேக்குறான். கேட்டுட்டான். உடனே இந்த ஆள்காட்டி விரல் எழுந்துருச்சு. நான் தான் பெரிய ஆளு. ஆ, நீ எப்படா பெரிய ஆள்? பெரிய ஆள் ஆய், அதோ சாமி இருக்கிறது, அதோ அண்ணன் வருகிறார், அதோ தலைவர் வருகிறார், அதோ நாட்டாம் வருகிறார். இப்படி எப்பொருளை எடுத்த போதிலும் தலையை அசைத்து அசைத்து அடையாளம் காட்டக்கூடிய காய்கறி பஜாருக்கு போனாலும் சரிதான். ஆமா. கத்திரிக்காயில 1 கிலோ போடு. இதுல வெண்டைக்காய், வெண்டைக்காயில போடு. கொத்தரங்காய், கொத்தரங்காயில 1 கிலோ, அவரைக்காயில 1 கிலோ, அதுல 1 கிலோ, இதுல 1 கிலோ, இதுல 1 கிலோ. ஏய், என்ன உதவாங்கி வைக்கலாம்னு பாக்குறியா? அப்படி தலையை அசைத்து அசைத்து அடையாளம் காட்டக்கூடிய ஆள் நான். அப்ப நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொன்னதும், ஆமா, அதுக்கு இந்த சின்ன விரல் என்ன சொல்லுது? மறுபடியும் சொல்லுது. ஆமா, உடன் பிறந்த சகோதரா, அழகாக தலையசைத்தால் நீ ஈஸ்வர் அல்ல. ஈஸ்வர் அல்ல. பாண்டு மகாராஜன், ஆமா, விதுர மகாராஜன், ராஜன், திருநாட்டு மகாராஜன், திருநாட்டு ஒண்ணு மூத்தவர். ஆமா, அவருக்கு இளையவர் பாண்டு, அவருக்கு இளையவர் விதுரன். இவங்க 3 பேருக்கு முந்தி ஆட்சி புரிந்தவங்க யாரு? பீஷ்மாச்சாரி. அந்த பீஷ்மாச்சாரி இப்ப சபையை கூட்டி சபையிலே அமர்ந்து அங்க யாராகிலும் வாய் திறந்து பேசினால் அவர் வாயால கம்னு சொல்ல மாட்டாரோ, கையாலையும் கம்னு வாய முடின்னு அப்படின்னு சொல்ல மாட்டார். எந்த பக்கம் பேசினா இல்ல இந்த பக்கம் பேசினாலும் இப்படி தலையை அசைத்து அப்படி பார்த்தா போதுமா அந்த சபை அப்படியே அடங்கி போயிடும். அப்பேற்பட்ட பீஷ்மாச்சாரி நினைப்பா உனக்கு. நீயும் பெரிய ஆளு போடா. அவரும் அடங்கிட்டார். உடனே இந்த நடுவர்ல இருந்து நான் தான்டா பெரிய ஆளு அப்படின்னு. நீ எப்படிடா பெரிய ஆளு கேட்டது யாரு? இவருக்கு கேக்குறான். நீ எப்படிடா பெரிய ஆளு? டேய், நான் வாரி கொடுக்க வள்ளல். யாருக்கு எப்பொருளை கொடுத்த போதிலும் நான் தான் கொடுப்பேன். ஒரு சும்மா ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோ. புடி, யார் தருது? அதான் முன்ன புடிக்குது. 5 பேர்ல 5 பேர் ஒண்ணாதான் எடுப்பாங்க. ஆனா கொடுக்கிறது நடுவர்ல தான். அதனாலே நான் வாரி வடக்க வல்லன் சொன்னதான். ஆமா. உடனே 4 கோவம் வந்துருச்சு. யாருக்கு? சுண்ணி பையனுக்கு. சின்ன பையனுக்கு. ஆமா. என்ன சொல்றார்? அடே அண்ணா, 4 வரைக்கு உயர்ந்திருந்தால் நீ கர்ணன் இல்லை. இது 4 வரைக்கு உயர்ந்திருந்தால் கர்ணன் இல்லை. உலகத்திலே வாரி வடக்க வல்லல் என்று பெயர் பெற்றவர் அங்குஜாசாதிபதி கர்ணாபிஷேகன். அப்பேற்பட்ட கர்ணாபிஷேகன் நினைப்பா. என்னது? கர்ணாபிஷேகனுடைய நினைப்பா. யாருக்காவது 10 ரூபா கொடுத்தீங்கன்னா பெரிய கர்ணன் நினைப்பா. சீ வாடி போ அப்படினாராம். உடனே அவரு அடங்கிட்டார். உடனே அந்த மோதிர விரல் இருந்தது. இவனுக்கு கோவம் வந்துருச்சு. நான் தான்டா பெரிய ஆள். நீ எப்படிடா பெரிய ஆள் கேட்டான். டேய், நான் பொன்னும் பொருளும் போட்டு பார்க்கக்கூடிய ஆள். பொன்னால் செய்யப்பட்ட கணையாழி. இப்பதான் வசதிக்கு தகுந்த மாதிரி குழந்தை பிறந்த 7ஆம் நாளே கொண்டு போய் மோதிரம் போடுறாங்க, போட்டு விட்டுறாங்க. ஆனா அந்த காலத்துல அப்பா இருக்கிறாங்களே, இவங்கள மாதிரி இருக்கிற காலத்துல ஒரு பெண்ணை பாக்குறதுக்கு 7 சோடி செருப்பு தேய்மா. அப்ப அந்த காலத்துல அப்படி பெண்ணை பார்த்து அம்மை வளமாக அரசாணை முன்பாக ஐயர் தாலி எடுத்து கொடுத்து தாலி கட்டுவாங்க. தாலி கட்டினாலும் அப்போது இந்த மச்சான் சொல்லக்கூடிய மச்சுனர் ஓடி வந்து அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி போடுவாங்க. 4 பவுன் போடுறவங்க போடுவாங்க, அரை பவுன் போடுறவங்க போடுவாங்க. ஏன்னா அரை பவுன் போட்டா உடனே மாப்பிளை போடுவாரு அவருக்கு போடணும். ஆமா. அப்படி பொன்னால் செய்யப்பட்ட கணையாழியை போட்டு பாக்குற ஆள் நான் தாண்டா. இவருக்கு கோவம் வந்து போச்சு. அதுக்கு அதோட இல்ல, இவருக்கு கோவம் வந்துருச்சு. அவர் என்ன சொல்றாரு? அடே அண்ணா, நல்லதொரு தனம் படைத்தால் நீ குபேரன் அல்ல. உலகத்திலே பொண்ணு வச்சிருக்க கூடியும் பொருள் வச்சிருக்க கூடியும் அதிக பணம் வச்சிருக்க கூடிய குபேரன் அவன் தான். நீ ஒரு 4 பவுன் உனக்கு போட்டாக்கா குபேரன் நினைப்பா. நீ போட்டு பார்த்துட்டு பெரிய குபேரன் நினைப்பா. கட்சி ஓடி போ மூடுறா அப்படின்னு. இந்த 4 பேருமா சோர்ந்து போய் உட்காந்து என்னடா அப்ப யார் தான் பெரிய ஆள்? இவன் சொல்றான், நான் தான்டா பெரிய ஆளு. கம்னாட்டி அப்படின்னாரு. எப்படா நீ பெரிய ஆளு? ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து ஐயர் தாலி எடுத்து தாலி கட்டுறோம். கட்டினாலும் அவளை நடு வீதியில அவ கோடீஸ்வர மகளா இருந்தாலும் சரி, அல்லது கோமநாண்டி மகளா இருந்தாலும் சரி, வஞ்சனா வரைக்கும் அவளை இழுத்துன்னு போற ஆள் நான் தான். வாடி முதல்ல நான் யார் சொல்றேன்னா, கூட்டாட வந்துட்டா இதுக்கு பேர் என்ன ஆட்டம் இல்ல, தெருக்கூத்து. ஆமா. கூத்தாட வந்தா நாம தான் பெரிய ஆள் நினைச்சுக்க போறேன். வயதிலே மூத்தவரா இருந்தாலும் சரி, வயதிலே இளையவரா இருந்தாலும் சரி, அறிவில் சிறந்தவர் யாரோ அன்னவர் பெரிய மனிதர். புரியுதா? அப்படி பெரியவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய சபைக்கு
வந்தேன் வந்த பொழுது நான் யாரு யார்